உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு முதல்வரை எத்தனை வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு கத்துது, கேரளா கத்துது, ஆந்திரா கத்துது, கர்நாடகா கத்துது, மகாராஷ்டிரா கத்துது, குஜராத் கத்துது, யூபி கத்துது, மத்திய பிரதேசம் கத்துது, பஞ்சாப் கத்துது. எத்தனை வருஷமாக கத்துவீங்க? மத்திய அரசு எங்களை கண்டுக்கிற மாட்டுது, பாஜக அரசு எங்களுக்கு பணம் தர மாட்டுது, காங்கிரஸ் அரசு எங்களுக்கு பணம் தர மாட்டுது. அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, நீங்கள் வாங்குற இடத்துல இருக்கீங்க. இது ஒரு பிச்சைக்காரன் கதை தான். எப்படி பிச்சைக்காரன் ஒரு 10 ரூபா விடுனேன்னு கேட்டால், டேய் உனக்கு தான் கை கால் நல்லா இருக்குல்ல, இப்போ உழைச்சி சம்பாதிரா என்று சொல்லி நீங்கள் படிக்கலையா? இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம நாட்டில். நீங்கள் கொடுக்குற இடத்துக்கு வாங்க, உழைங்க. சொல்லுங்கள் சார், உங்களை நான் கெட்டுப்போன்னு சொல்லல, சரிங்களா? நீங்கள் கொடுக்குற இடத்துக்கு வாங்க. அவங்க தான் செய்ய மாட்டாங்கள. பிச்சைக்கார நிலைமை என்ன, அதே தான் நடக்கும். எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 2 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இதே இது கோயிலில் போய் 500 ரூபா இந்த எடுத்து போடுவாங்க. செயலில் இறந்த அன்னைக்கு 500 ரூபா தலா தூக்கி உள்ளே போடுவாங்க. இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் பிச்சைக்காரனுக்கு போட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் மேலே இருக்கவங்க, உங்களுக்கு மேலே இருக்கவங்க. மேலே எதுவும் இல்லை. மேலே வானந்தான் இருக்குது, சூரியன்தான் இருக்குது, நிலாதான் இருக்குது, நட்சத்திரந்தான் இருக்குது. அப்புறம் எல்லாம் கீழே பூமியிலே தான் இருக்குது. சரிங்களா சார்? உங்களுக்கு மேலே இருக்கவங்க பதவியில் இருக்காங்களா? இப்போ காவல்துறையில் எத்தனை இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு மாதிரி இருக்கா? அந்த மாதிரி மேலே இருக்கவங்க உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்கண்டா, நீங்கள் மேலே பதவிக்கு வாங்க, உழைச்சி வாங்க. தமிழ்நாட்டில் கல்வி பாடம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஏன் மொழி மட்டும் மாறி மாறி இருக்குது? தமிழ்நாட்டில் ஒழுங்காக வேலை பார்க்கலையே நீங்கள், அதே இப்படி கிடைக்குங்க. உழைப்பாளி கிடையாது நீங்கள், பிச்சைக்கார இடத்துல இருக்கீங்க. சொல்லுங்கள் சார், சரியான உழைப்பு தமிழ்நாட்டிலே கிடையாது. தமிழ் மொழியை ஒழுங்காக வளர்க்கலையே. எல்லா பேர்த்துக்கும் கல்வி ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒரே மாதிரி பேச வைக்கணும்ல. இங்கே பேச வைக்க முடியல. நீங்கள் எப்படி இந்தியா முழுவதும்